வணக்கம் அண்ட் வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். சமீபத்தில் இப்போ ஒரு பேரண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். குழந்தை பெரிய பையன், அவன் 22 இயர்ஸ் ஓல்ட். ஸோ அவங்க சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் பேசும்போது மாத்திரம் எல்லாம் நடக்கிறதெல்லாம் சொல்கிறான் பண்ணுறான், எல்லாம் தெரியறது எனக்கு என்ன ஆகுதுன்னு. நான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒண்டி பார்த்தீங்கன்னா கிராமர் சில சமயம் லேக்கிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதில் அவன்கிட்டையும் மிச்ச பசங்கள்ட்டையும் எனக்கு வித்தியாசம் தெரியறது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ இது நிறைய பசங்களுக்கு நடக்கும், பெரிய பசங்களுக்குன்னு தான் இல்லை, நம்ம அடாலசன்ஸ் சின்ன வயசுலேருந்து இது நம்ம நிறையா நோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபியூ டிப்ஸ். ஃபர்ஸ்ட், அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லும் போது கிராமர் தப்பாக இருந்தால் கூட அவங்க குழந்தைங்க சொல்லி முடிக்கட்டும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே சென்டென்ஸை நீங்கள் கரெக்ட் கிராமரோட ரிப்பீட் பண்ணணும். எக்ஸாம்பிள், தம்பி பைக் விழுந்தான் அப்படின்னு குழந்தை சொல்கிறது. ஸோ நீங்கள் அப்போ சொல்வீங்க, ஓ தம்பி பைக்லேருந்து விழுந்துட்டானா. ஸோ யூ ரிஃப்ளெக்ட் பேக், ரிப்பீட் பேக் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது. அடுத்தது, குழந்தைங்க டிவி பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க வீட்டிலங்கும் போது உங்களுக்கு நடுவில் அந்த ஆட்ஸ் வரும்போது, பிரேக் வரும்போது மியூட் போட்டுட்டு டிவியில் என்ன நடக்கிறதுன்னு கேட்கணும். ஆனால் அவங்க சொல்கிறத திருப்பியும் இதே மாதிரி ஃபுல் சென்டென்சஸில் சொல்கிறது, அது ரொம்ப முக்கியம். மியூட் ஏன் போடணும் அப்படின்னா, ஆடிட்டரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் போது பசங்களுக்கு யோசித்து பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட், ஆட்ஸுங்கிறது ரொம்பவே லவுடாக இருக்கும், லாட் ஆஃப் கண்டென்ட் விஷுவலி ஆடிட்டர்லி. ஸோ அதுங்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் லெவல்ஸ் ஆர் வெரி ஹை. அதனால் டெஃபினட்டாக மியூட் போட்டுட்டு குழந்தைய நேராக உட்கார வச்சுட்டு என்ன நடந்தது, இது வரைக்கும் நீ என்ன பார்த்த அப்படிங்கிறது கேட்கலாம். அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறத நீங்கள் கரெக்ட் கிராமரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இது. அண்ட் அவங்க மிஸ் அவுட் பண்ணுற வேர்ட்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. தம்பி பைக்லேருந்து விழுந்துட்டானா. ஸோ அந்த லேந்து அப்படிங்கிறதுல ஹிஸ் மிஸ் தட் அவுட்டுங்கிறதுக்கு நீங்கள் அழுத்தி சொல்கிறீங்க. மூணாவது, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கிறது, வீட்டில் நடக்கிற விஷயத்த நீங்கள் ஃபோட்டோஸை கேமராவில் எடுத்துக்கோங்க. 2 சென்டென்ஸ் எழுதுங்க. 2 சென்டென்ஸுமே கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். ஒன்றில் கிராமர் தப்பு, ஒன்றில் கிராமர் ரைட். ஸோ பைக்லேருந்து விழுற ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா, ஒன்றில் தம்பி பைக் விழுந்துட்டான், ஸோ திஸ் இஸ் ஹவ் த சைல்ட் சே. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொன்று, தம்பி பைக்லேருந்து விழுந்துட்டான். ஸோ இது 2 சென்டென்ஸில் எது கரெக்ட் ஃபார்ம்னு நீ எனக்கு சொல்லு, நீ எனக்கு காமி, நீ சர்க்கிள் பண்ணு, ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பண்ணும் போது அவங்களுக்கு தான் எங்கே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நம்ம கொடுக்கும் போது போக போக பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கிராமர் இன் அட்டரன்சஸ், பேசுகிறதுலையோ எழுதுறதுலையோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். எப்பயுமே சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சால் தான் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும்.